வணக்கம் லெட்ஸ் ஸ்போர்ட் நேயர்களே, நான் உங்கள் நிவாஸ். அண்ட் ரொம்ப முக்கியமான கிரிக்கெட் நியூஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு, பர்டிகுலர்லி ஃபார் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ். அண்ட் அதை பற்றி பேசுறதுக்கு, அதை டீகோட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு ஓடிஐ சீரிஸ் ஆடுறாங்க. அவ்வளோதானே, பைலேட்ரல் சீரிஸ் தானே. ரெண்டு டீம் பைலேட்ரல் சீரிஸ் ஓடிஐ ஆடுறாங்க, ஆஸ்திரேலியாவில் ஆடுறாங்க. இதுதானே, இவ்வளோ தானே, சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சீரீஸ் மேலே நிறையா கண்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் இடைவேளைக்கு அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் கடைசியாக நம்ம பார்த்த இந்த ரெண்டு பிளேயர்ஸ், விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா, இந்த ரெண்டு பிளேயர்ஸ் இந்த சீரீஸ் மறுபடியும் ஆட போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நாள் பஸ்ஸு, ரொம்ப நாளாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த விஷயம். அதனாலேயே ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த சீரீஸ்க்கு ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சீரீஸுக்கான ஸ்குவாடை வந்து பிசிசிஐயோட சீஃப் செலக்டரான அஜித் அகர்கர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அஜித் அகர்கர் இந்த ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் கோச் கௌதம் கம்பீர், யூஸ்வலாக செலெக்ஷன் ப்ராசஸ்னால் அந்த கோச்சஸ்லாம் கேட்பாங்க, ஹெட் கோச், பேட்டிங் கோச், பவுலிங் கோச், இவங்க எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் டீம் எடுப்பாங்க. அந்த மாதிரி கௌதம் கம்பீரும் அவரோட டீமையும் வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கிறாரு அஜித் அகர்கர். யூஸ்வலாக ஒருத்தரும் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் இருப்பாங்க. இந்த கன்சல்ட் பண்ணுறது செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து யார்கிட்ட கேட்டு பிளேயர்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்றதுல கோச் இருப்பாங்க, கோச்சிங் ஸ்டாஃப் இருப்பாங்க, அண்ட் கேப்டன் இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு கேப்டன் பண்ணது ரோஹித் சர்மா. இந்த ஸ்குவாடை செலக்ட் பண்றதுக்கு ரோஹித் சர்மாவை மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்களான்னு கேட்டா இல்ல. அதுக்கு மாறா சுப்மன் கில்ல தான் கன்சல்ட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற ஸ்குவாடில் நமக்கு கிளியரா தெரியுது சுப்மன் கில் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை படிச்சிடுறேன், தென் வி கேன் கெட் இன் டு த வீடியோ இன் டீடைல். சுப்மன் கில் கேப்டனாக இருக்காரு. அவருக்கு அப்புறமா அவன் நேமா இருக்கிறது ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால். ப்ராபப்ளி அவங்க தான் ஓப்பனர்ஸாக இருப்பாங்க. நம்பர் 3ல விராட் கோலி, நம்பர் 4ல ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயருக்கு வைஸ் கேப்டன்சி கொடுக்கப்பட்டிருக்கு. 2 விக்கெட் கீப்பர்ஸ் ஆடுறாங்க, கேஎல் ராகுல் அண்ட் த்ருவ் ஜுரெல். இந்த 2 விக்கெட் கீப்பர்ஸுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுறாரு, அக்சர் பட்டேல் ஆடுறாரு, வாஷிங்டன் சுந்தர் ஆடுறாரு, குல்தீப் யாதவ் ஆடுறாரு. ஸோ 3 ஸ்பின்னர்ஸ், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் குல்தீப் யாதவ். இதில் 2 ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அக்சர் பட்டேல் கண்டிப்பாக இந்த மேஜர் ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டில் ஆடுவார். அவருக்கு ஓடிஐயில் ஒரு நல்ல பேட்டிங் ரோலும் கொடுத்துருக்காங்க அட் நம்பர் 5. இந்த மாதிரியான ஒரு ஸ்குவாட் வந்து அடுத்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்ட் பவுலர்ஸ். 4 ஃபாஸ்ட் பவுலர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா இல்லை, ப்ராபப்ளி ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் முடிச்சுட்டு இந்த ஓடிஐ சீரிஸ்க்கு வந்து யூஸ் பண்ண வேணாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ நோ பும்ரா. அவருக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, அர்ஷ்தீப் சிங் இருக்காரு, முகமது சிராஜ் இருக்காரு. சிராஜுக்கு எந்த ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா. ஸோ இவங்க தான் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இந்த ஸ்குவாடை பார்க்கும்போதே கௌதம் கம்பீரோட வேலைப்பாடு எது அப்படின்னு நமக்கு கிளியராக தெரியும். அந்த ஸ்குவாடோட கடைசி பேர் வந்து ஹர்ஷித் ராணா அப்படின்னு இருக்கும்போதே நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு, ரைட் ஓகே இந்த பிளேயரை வந்து சும்மாக்காவது எடுத்து வைப்போம் அப்படின்னு வைக்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி தான் ஹர்ஷித் ராணாவை வந்து இந்த டோர்னமெண்ட்டில் இடம்பெற்றிருக்காரு. ஹர்ஷித் ராணா இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் சீரீஸ் ஆடும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த விக்கெட்ஸில் அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அவர் கடைசியாக ஆடின ஓடிஐஸ் இந்தியாவுக்கு அதுலேயாவது வந்து ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஐ எம் டிசர்விங் ஆஃப் மை ஸ்பாட்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஆனால் ஹர்ஷித் ராணா டீமில் இருக்காரு. அது ஏன் அப்படின்னு சத்தியமாக புரியல. அர்ஷ்தீப் சிங் நல்ல வேலைக்கு டீமில் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, முகமது சிராஜ் இருக்காரு. ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வேற யாருமே இல்லை, ஹர்ஷித் ராணாவை தாண்டி வேற யாருமே இல்லை அப்படின்றது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்மளுடைய பேஸ் பவுலிங் வந்து உலகத்தில் வேற எந்த டீமோட கம்பேர் பண்ணும்போதும் அவங்கள விட பெட்டராகவே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பேஸ் பவுலிங் அட்டாக் கூட நம்ம கிட்ட ஒரு பாயிண்ட்ல இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அது சிராஜ், ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஒரு 4th பவுலராக வந்து ஒரு உமேஷ் யாதவ் மாதிரியான ஒரு பேசர் அவங்கெல்லாம் வந்து டீமில் இருந்தப்போ, ஆர் ஈவன் அர்ஷ்தீப் சிங் இருந்தப்போ, இட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்டாக்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அப்படி இருந்த ஒரு டீம் வந்து இப்போ பேஸ் பவுலர்ஸ்னு யாரை கூட்டு போகிறாங்க அப்படின்னா அன்ப்ரூவன் பேஸ் பவுலர்ஸாக தான் வந்து என் கண்ணுக்கு தெரியுறாங்க, பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஹர்ஷித் ராணா. இதில் பிரசித் கிருஷ்ணா கூட எனக்கு பரவாயில்ல, ஹர்ஷித் ராணா கம்ப்ளீட்டாக அவருடைய ஸ்கில்லை ப்ரூவே பண்ணல அப்படின்றது கிளியராக தெரியுது. பட் ஸ்டில் எனிவே டீமில் எடுத்திருக்காங்க. வி விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அடுத்தது ஸ்பின்னர்ஸ். ஆஸ்திரேலியாவில் மேட்ச் நடக்குது. மோஸ்ட்லி ஒரு ஸ்பின்னர் ஆடினாலே பெருசு. அப்படி பார்த்தா 4 பேசருமா ஆடுவாங்க, இல்லை 3 பேசர் ஆடுவாங்கன்னா இதில் யார் ஹர்ஷித் ராணாவை தவிர அர்ஷ்தீப், பிரசித், சிராஜ் அப்படின்னு எடுத்தாலும் அது ப்ராப்பர் பேஸ் அட்டாக் மாதிரி தெரியுதா, அந்த ஒரு டவுட் ஒரு பக்கம் வருது. ஒரே ஒரு ஸ்பின்னர் ஆடுறதா இருந்தால் அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், இந்த 3 பேரில் யார் ஆடுவாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பின்னர் கண்டிப்பாக ஆடுவாங்க. அக்சர் பட்டேலை ப்ராப்பர் பேட்ஸ்மேன், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டராக நம்பர் 5ல இறக்கி விட்டுட்டு குல்தீப் யாதவ் ப்ராப்பர் ஸ்பின்னராக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் இந்த 2 பேர் டீமில் இருந்து இவங்களோட சேர்ந்து மீதி 3 பவுலர்ஸாக இருக்க போகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அண்ட் அர்ஷ்தீப் சிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது கூட இந்த பவுலிங் ஸ்லைட்லி வீக்கராக தான் தெரியுது.
நாட் பிகாஸ் ஆஃப் த ஸ்பின்னர்ஸ் பட் பிகாஸ் ஆஃப் த பேசர்ஸ். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த 3 பேர் எடுத்திருக்காங்க. குல்தீப் யாதவ் இப்போ இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்பின்னர், டவுட்டே கிடையாது. அவருடைய செலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்கு. அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ரோல் இருக்கு பேட்டிங்ல, ஒரு ஆல்ரவுண்டராக அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட செலெக்ஷன்லேயே எனக்கு எந்த பெரிய பிரச்சனையும் தெரியல. பட் வாஷிங்டன் சுந்தர் செலக்ட் ஆயிருக்காரு. வாஷிங்டன் சுந்தருக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்கு அப்படின்ற காரணத்தினால செலக்ட் ஆகிறாரா அப்படின்றது ஒன்று. ஏன்னா ஓடிஐல அவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்து அவருடைய ஸ்கில்லை வந்து ப்ரூவ் பண்ணி இந்த பொசிஷனை வந்து அவர் டிமாண்ட்லாம் பண்ணல. பட் அவர் யாருக்கு பதிலாக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட்ல இருந்து 2 ஸ்பின்னர்ஸ் வந்து மிஸ் அவுட் பண்றாங்க. ஒன்று வருண் சக்கரவர்த்தி, இன்னொன்று ரவீந்திர ஜடேஜா. ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து வயசாயிருச்சு, 36-37 இயர் ஓல்டு. அவருக்கு இதுக்கு மேல வந்து ஓடிஐ கிரிக்கெட்ல இடம் இல்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை தான் எழுப்புது அவருடைய இந்த செலெக்ஷன்ல இல்லாத ஒரு விஷயம், அவருடைய இந்த ஆப்சன்ஸ். இந்த டீம்ல வந்து ரவீந்திர ஜடேஜாவை எடுத்திருந்தாங்க அப்படின்னா மேபி நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு சீனியர் எடுத்திருக்காங்க, அந்த சீனியருக்கு கீழே வந்து ஜூனியர் பிளேயர்ஸை வந்து கொண்டு வர ட்ரை பண்றாங்க. நம்ம வாஷிங்டன் சுந்தரை கோட் பண்ணோம். ஆனா இங்க அக்ஷர் பட்டேல் அவர் வந்து சீனியர் தான், மேட்சஸ் ஆடிருக்காரு தான். ஆனால் ஜடேஜா அளவுக்கு சீனியரான்னு கேட்டால் இல்லை. ஜடேஜா அளவுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அக்ஷர் பட்டேலுக்கு கிடையாது. மிக முக்கியமாக ஆஸ்திரேலியாவில் ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்படி பார்க்கும்போது அவரும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான், அக்ஷர் பட்டேலும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான், வாஷிங்டன் சுந்தரும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஜடேஜாவை எடுக்கலன்றதை பார்க்கும்போது ப்ராப்ளி ஜடேஜா அதுக்கப்புறம் ஓடிஐ ஆட மாட்டாரோ அப்படின்ற ஃபீலிங் தான் வருது. இது நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், ஜடேஜாவை எடுக்கல, வருண் சக்கரவர்த்தியும் எடுக்கல. வருண் சக்கரவர்த்தி இதுக்கு முன்னாடி வந்து அண்டர் ஃபிளட் லைட்ஸ், அதாவது ஈவினிங் மேட்சஸ்ல செமையா இந்தியாக்காக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. மிக முக்கியமாக துபாய் மாதிரியான விக்கெட்ஸ்ல. பட் துபாய் மாதிரியான விக்கெட்ஸ்ல பால் டர்ன் ஆகும், ஃபைன். ஆஸ்திரேலியாவில் அவர் எடுக்கணுமான்னு யோசிச்சிருக்காங்க, அவர் வந்து எடுக்காம விட்டுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தரை அவருக்கு பேட்டிங் எபிலிட்டி இருக்கு, அவர் வந்து அந்த நம்பர் 8 நம்பர் 9ல வந்தா கூட கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு கொடுப்பாருன்றத மைண்ட்ல வச்சு எடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அந்த செலெக்ஷனுக்கு பதிலாக வருண் சக்கரவர்த்தி எடுத்திருந்தா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு அட்டாக்கிங் ஸ்பின் ஆப்ஷன், ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின் ஆப்ஷனாவது வந்திருக்கும். எனக்கு மைண்ட் எங்கே போகுது அப்படின்னா, மஹேஷ் தீக்ஷனா வந்து ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் நடக்கும்போது அங்கே ஆஸ்திரேலியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு, விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அது ஒரு ஐகானிக் சீரீஸ். ஆக்சுவலி அவங்க ஜெயிப்பாங்க 2023 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி. தசுன் ஷானக்கா கேப்டனாக இருந்து ஸ்ரீலங்காவை வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு சீரீஸ் ஜெயிக்க வைப்பார், ஓடிஐ சீரீஸ். அந்த சீரீஸில் ஆக்சுவலி நல்லா பவுலிங் போட்டிருக்கிறது யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தீக்ஷனா, ஹசரங்கா, இந்த ஸ்பின்னர்ஸ் தான் நல்லா போட்டிருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தி ஒரு வேலை செலக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ரஷீத் கான் இதே மாதிரியே நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸில், ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸில். ரஷீத் கான் மாதிரியே ஃபாஸ்டர் த்ரூ தி ஏரா போடக்கூடிய அவர், அதே மாதிரியே ஒரு வேற மாதிரியான ஒரு கிரிப், ஒரு அன்கன்வென்ஷனல் பால் கிரிப் வச்சிருக்கக்கூடிய, டெக்னிக் வச்சிருக்கக்கூடிய ஒரு பவுலர் தான் வருண் சக்கரவர்த்தி. அவருக்கு இங்கே சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. அதை பார்க்கும்போது என்னோட ஃபீலிங் என்னவா இருந்துச்சுன்னா, வருண் சக்கரவர்த்தி எடுத்துருக்கலாம், வாஷிங்டன் சுந்தர் ப்ராபப்ளி தேவையில்லை அப்படின்னு. இன்னொரு விஷயம், வாஷிங்டன் சுந்தரை பேட்டிங் எபிலிட்டிக்காக எடுத்தா அவர் மொதல் டீம்ல ஆட முடியுமான்ற ஒரு கேள்வி. நிதிஷ்குமார் ரெட்டியை நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க, அப்புறம் எதுக்கு வாஷிங்டன் சுந்தர் அப்படின்ற கேள்வி கண்டிப்பா வருது. ப்ராபப்ளி நிதிஷ்குமார் ரெட்டி டீம்ல கண்டிப்பா இருந்தே ஆவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி பேசர்ஸ் வந்து 3 பேர் தான் நம்ம ஆடுறோம் அப்படின்னு வச்சாலே வீக்காக தான் இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜை மட்டுமே நம்பி நம்மளால் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஓடிஐ சீரீஸ் ஆட முடியுமான்ற கேள்வி கண்டிப்பாக வருது. பும்ரா இல்லாத அந்த ஆப்சன்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபாஸ்ட் பவுலராக நிதிஷ்குமார் ரெட்டி டீமில் இருந்தே ஆகணும். அப்படி இருக்கும்போது வாஷிங்டன் சுந்தருக்கு இடம் கிடைக்கிறதே ஒரு பெரிய டவுட் தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு வாஷிங்டன் சுந்தர் டீமில் எடுக்கணும், வருண் சக்கரவர்த்தி எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ நம்ம பவுலிங் பற்றி பேசினோம். முக்கியமான விஷயங்களுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் பார்த்துருவோம். பேட்டிங்கில் வந்து எடுத்திருக்கிற பேட்ஸ்மேனை பார்க்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. சுப்மன் கில், ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 3 பேர் அந்த ஓப்பனிங் ஸ்பாட்ஸுக்கு வந்து இருக்காங்க. மோஸ்ட்லி யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆட மாட்டார். இட் வில் பி சுப்மன் கில் கேப்டன் அண்ட் ஓப்பனர், பேட்டிங் அலாங் சைட் ரோஹித் சர்மா. இப்படி தான் இருக்கும். நம்பர் 3ல விராட் கோலி வருவார், டவுட்டே கிடையாது. 4ல வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வர போறாரு. டாப் 4 ஃபிக்ஸட். நம்பர் 5ல கேஎல் ராகுல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல 6ல கேஎல் ராகுல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 5 and 6ல வந்து கேஎல் ராகுல் கூட ஆட போற அந்த பார்ட்னரா அக்ஷர் பட்டேல் இருப்பாரு. நம்பர் 7ல நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்பர் 8ல வந்து வாஷிங்டன் சுந்தர் ஒருவேளை ஆடினாரு அப்படின்னா 9, 10 and 11 3 ஸ்பாட் இருக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு. அப்படி நம்பர் 8ல வந்து ஒரு ப்ராப்பர் பவுலராக போயிடலாம் அப்படின்னு இவங்க குல்தீப் யாதவுக்கு போனாங்க அப்படின்னா தென் உங்களுக்கு அதே மாதிரியே 9, 10, 11 வந்து ஹர்ஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இதில் எங்கே நம்ம வந்து ஒரு சின்ன டவுட்டில் வரோம் அப்படின்னா, என்ன ஸ்ட்ராட்டஜி கௌதம் கம்பீர் எடுக்க போறாரு. கௌதம் கம்பீர் வந்து ஒரு டிஃபென்சிவான கோச்சாக தான் இவ்வளோ நாளுக்கு இருந்திருக்காரு. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அவர் இந்த 11 எடுக்கிறப்ப பேட்டிங் நிறையா வேணும்னு ஆசைப்படுற ஒரு கோச்சாக இருந்திருக்காரு. அந்த நம்பர் 8 வரைக்கும் 8 பேட்ஸ்மேன் வந்து ஓரளவுக்கு பேட்டிங் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனாக இருக்கணும். பவுலர்ஸ் வந்து 4 பேர் இருந்தால் போதும், 3 பேர் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு
ஆளாக தான் இருந்திருக்காரு. அவர் இந்த ஒரு லைக் என்ன சொல்ல 7-4 கூட வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த 7-4 ரிஸ்க் கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து 8-3 அப்படின்ற காம்பினேஷனில் தான் போறாரு. கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட நம்ம அந்த 6-5 எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 6-5 அப்படின்றது 6 பேட்ஸ்மேன் 5 பவுலர்ஸ், அந்த காம்பினேஷன் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் ஒயிட் பால் எதிர்பார்க்க முடியாது. 7-4க்கான ரிஸ்க்காவது அவர் எடுப்பாரா அப்படின்றது தான் இந்த சீரீஸில் நமக்கு வந்து முக்கியமான கேள்வியாக இருக்குது. 7-4 அப்படின்னா குல்தீப் யாதவ் ஆடுவார். 4 பவுலர், 3 ஃபாஸ்ட் பவுலரும் குல்தீப் யாதவும். 7-4 ரிஸ்க்கும் அவர் எடுக்கலைன்னா வாஷிங்டன் சுந்தர் தான் அவங்க ஆட வைப்பாங்க. அங்கே தான் நமக்கு இன்னும் பெரிய டவுட் வரும். வாஷிங்டன் சுந்தர் ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னராக, விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பின்னராக இருப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அங்கே ஒரு டவுட் வருமா? ஸோ அட்டாக்கிங் ஸ்பின்னர் இருக்க மாட்டாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸில் ஜஸ்பிரீத் பும்ரா கிடையாது, முகமது சிராஜ் தான் அட்டாக் பண்ணி ஆகணும். ஓடிஐ கிரிக்கெட்டில் முகமது சிராஜ் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்காரான்ற ஒரு கொஸ்டின் வந்து ஒரு பக்கம் இருக்கும். பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங், இதில் ஹர்ஷ்தீப் சிங் ஒருவேளை அட்டாக் பண்ணக்கூடிய பவுலராக இருக்கலாம். பிரசித் கிருஷ்ணா அவர் தன்னையே முதல் ப்ரூவ் பண்ணிக்கணும், அந்த ப்ரெஷரில் இருப்பார். இப்படியெல்லாம் பார்க்கும்போது பேட்டிங்கில் நிறையா பேர் எடுத்துகிட்டு பவுலிங்கில் சரியாக கவனம் செலுத்தாமல் இருக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் இந்தியாவை வந்து கண்டிப்பாக காவாங்கும். அது அந்த ஸ்ட்ராட்டஜி காவாங்கிற ஒரு சீரீஸாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி நான் நினைக்கிறேன். ஸோ பேட்டிங் நம்ம பார்க்கும்போது சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் KL ராகுல், இந்த டாப் 5 மேலே நம்பிக்கை வச்சு குல்தீப் யாதவ் ஆடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பவுலிங்கில். ஆனால் கௌதம் கம்பீர் அந்த நம்பிக்கை வருமானு சத்தியமாக தெரில. ஏன்னா இந்த டாப் 5க்கு அப்புறம் KL ராகுலுக்கு அப்புறம் அக்ஷர் பட்டேல் நம்பர் 6ல் ஆடினாரு அப்படின்னா நம்பர் 7ல் ப்ராப்ளி வந்து நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவார். 8ல் வாஷிங்டன் சுந்தர் ஆட வச்சுட்டு தென் தே வில் கோ ஃபார் த பவுலர்ஸ். அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி இந்த 11 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேறு எந்த குறைகளும் தெரியல. நல்ல பேட்டிங், ப்ராப்ளி நம்ம சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பார்த்த அதே பேட்டிங் அட்டாக் இங்கே வந்திருக்குன்றது கிளியராக தெரியுது. முக்கியமான விஷயத்துக்கு வருவோம், லீடர்ஷிப். ரோஹித் சர்மா கேப்டனாக இல்லை, இப்போ வந்து சுப்மன் கில் கேப்டனாக இருக்காரு. இதே மாதிரி தான் நைட்டோட நைட்டாக நம்ம சௌரவ் கங்குலி வந்து BCCI பிரசிடெண்ட்டாக இருந்தப்ப விராட் கோலி கிட்டேருந்து கேப்டன்சி பறி போய் அந்த கேப்டன்சி வந்து ரோஹித் சர்மா கிட்டேருந்து போச்சு. அப்புறம் டெஸ்ட் கேப்டன்சியும் அவர் கையை விட்டு போச்சு. இது எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நடந்திருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. ஏன்னா இந்த கேப்டன்சியை விட்டு விலகிறேன், ODI கேப்டன்சியை விட்டு விலகிறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா கிட்டேருந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரல. சுப்மன் கில்லை கேப்டனாக நேம் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா ஆனால் இன்னும் டீமில் இருக்காரு. இது என்ன மாதிரியான டீலிங் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. இது நம்பர் 1. இங்கே 2வது விஷயம் என்ன அப்படின்னா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ரோஹித் சர்மா ஜெயிச்சிருக்காரு ஆஸ் அ கேப்டன். அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சீரீஸே அவர் கேப்டன் இல்லை அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றது தான் நிறைய ஃபேன்ஸ் பேசிக்கிறாங்க. ஒரு கேப்டன் வந்து ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சதுக்கு அப்புறம் சாக் ஆகுறது இதுதான் வாட்டி அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருது. அதையும் நம்ம பார்க்குறோம். சுப்மன் கில்ல கேப்டனாக போட்டே ஆகணும் அப்படின்ற கம்பல்ஷன் என்ன அப்படின்றது ஒரு பக்கம் வருது. இதில் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த ஏஷியா கப்பில் சுப்மன் கில் வைஸ் கேப்டனாக டீமுக்குள்ளேயே வந்தார். அதாவது T20 டீமில் சுப்மன் கில் அதுக்கு முன்னாடி பெருசாக இல்லவே இல்லை. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தரை டீமுக்கு உள்ளே கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் வைஸ் கேப்டனாக நேம் பண்ணாங்க. விச் மென்ட் அவர் டீமுக்குள்ளே ஸ்குவாடுக்குள்ளே மட்டும் வரல, 11க்குள்ளேயே வந்துட்டார் அப்படின்றத அங்கேயே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் எல்லா மேட்சும் ஆடினார். அப்படி ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வைஸ் கேப்டனாக T20ல வந்து சுப்மன் கில்ல உள்ள நுழைக்கிறதுன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரது. இது ஒரு ஆர்கானிக் செலெக்ஷன் கிடையாது. அவர் ப்ரூவ் பண்ணல. அவர் வந்து கண்டிப்பாக T20ல என் பேர் இருந்தே ஆகணுன்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது வைஸ் கேப்டனாக போட்டு அவர் டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்ததை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து ஒரு ODI சீரீஸில் அவர் கேப்டனாக இருக்கார், ரோஹித் சர்மா ஸ்குவாட்லேயே இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டனாக இருக்கிறது நமக்கு சந்தோஷம், டவுட்டே கிடையாது. ஆனால் ப்ராபப்ளி அவர் கேப்டனாக ஆயிருக்கணுமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் ஒரு பக்கம் இருக்குது. ஃபேன்ஸோடைய கேள்வி வந்து இது ரோஹித் சர்மாவுக்கு ஃபேரா இல்லையா அப்படின்றது தான். இன்னொரு பக்கம் வந்து அஜித் அகர்கர் இதை பற்றி பேசும்போது போத் ரோஹித் அண்ட் விராட் கோலி ஆர் நான் கமிட்டல் ஃபார் த 2027 வேர்ல்ட் கப் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. நான் கமிட்டல் அப்படின்னா அவங்க இன்னும் கமிட் பண்ணல, அவங்க இன்னும் 2027 வேர்ல்டு கப்பை நாங்கள் ஆடுவோம் அப்படின்னு எங்களுக்கு வந்து உறுதி அளிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் அவர் ஏன் சொல்லணும் ஒரு செலக்டராக அப்படின்றது வந்து நமக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன் ஒரு மாதிரி இது ஏன் சொல்லணும், இது சொல்கிறதுக்கான அர்த்தம் என்ன, இது சொல்கிறதுக்கான தேவை என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. அவர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா 2027 வேர்ல்டு கப்பை இவங்க ஆடுவாங்களா இல்லையான்னு தெரியல, அதனால நாங்கள் வந்து ரோஹித் சர்மாவை கேப்டனாக போடலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவர் கம்ப்ளீட்டாக அவரோட ஃபிட்னஸ் இதை மாற்றிட்டு 10 கிலோ வெயிட் குறைச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்ற நியூஸ் வந்து நமக்கு வந்தது. இப்போ ஒரு பிளேயர் 10 கிலோ வெயிட் குறைச்சிட்டு அவருடைய ஃபிட்னஸில் ஒர்க் பண்ணிட்டு அவர் வராருன்னா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவார், வரப்போகிறார்.
இதே விஷயம் நமக்கு இதுக்கு முன்னாடியும் தோணுச்சு. எங்கே அப்படின்னா, விராட் கோலி வந்து ரெட் பாலை வச்சு சஞ்சய் பங்கர் கூட பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போகிற டெலிவரிஸ்லாம் எட்ஜ் வாங்கி அவுட் ஆகிட்டு இருக்காரு. அந்த ப்ராப்ளமில் வந்து சால்வ் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு ரஞ்சி மேட்ச் ஆடினார் டெல்லிக்காக விராட் கோலி. அந்த ரஞ்சி மேட்ச் ஆடி அதே மாதிரியே வந்து அந்த சஞ்சய் பாங்கர் கூட அவருடைய பேட்டிங் டெக்னிக் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு டெஸ்ட்டில் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்றதை பார்த்தோம். ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்லாம் எதுக்கு போடணும்? ரிட்டையர்மெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி வந்துச்சு. அதை வச்சு தான் நிறைய பேர் என்ன பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இது ஒரு ஃபோர்ஸ்டு ரிட்டையர்மெண்ட்டாக இருக்குமா, இதுக்கு மேலே வந்து டெஸ்ட் டீமில் விராட் கோலிக்கு இடம் இல்லை அப்படின்றத பிசிசிஐ தெரிவித்ததுனால அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் எடுத்திருக்காரா அப்படின்ற கேள்வி வந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போ இவர் சொல்கிறதும் இருக்குது. 2027 வேர்ல்டு கப்புக்கு இவங்க கமிட் பண்ணல அப்படின்றத சொல்லும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 2 பிளேயர்ஸும் இப்போ ரீசெண்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோஸ் வந்திருக்கு. இவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயினர்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரியுது. எதுக்காக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்? இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் ஒரு பைலேட்ரல் ஓடிஐ சீரிஸ் ஆடுறதுக்கு இந்த 2 லெஜண்ட் வந்து இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணுமா? அவங்க எதுக்கு பண்ண போகிறாங்க? எத்தனை பைலேட்ரல் சீரிஸ் அவங்க ஆல்ரெடி ஆடி இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஃபிட்னஸுக்கு, அவங்களுக்கு இருக்கிற அந்த கேமுக்கு, ஸ்டாமினாவுக்கு அவங்க இதுதான் லாஸ்ட் சீரீஸ்னால் வந்து ஆடிட்டு போயிடலாமே. அதுக்கு எதுக்கு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும்? அப்போ இவ்வளோ ப்ராக்டிஸ் போடுறாங்கன்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 years வந்து கிரிக்கெட் ஆடணும் அப்படின்ற ஒரு இதில் தானே இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க T20 ஆடலை, ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டெஸ்ட்லேயும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓடிஐலையும் இவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறதா இருந்தால் இப்போயே பண்ணிடுவாங்களே. அப்போ அவங்க இன்னும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல, ஒரு சைடில் அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு இருக்கும்போது அவங்க 2 பேரும் வந்து 2027 வேர்ல்டு கப்புக்கு வந்து நமக்கு இன்னும் உறுதியாக சொல்லலை, அவங்க வருவாங்களா இல்லையான்னு சொல்லலை அப்படின்னு இவர் சொல்கிறதுல உண்மை இருக்கா இல்லையான்ற கேள்வியே பெருசாக எழுது அப்படின்றத பார்க்குறோம். அதை பேஸ் பண்ணி அவர் கேப்டனாக இல்லை அப்படின்னு சொல்கிறது நிறையா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, சுப்மன் கில் ஆஸ் கேப்டன் இது சரியா இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. எனக்கு இதுக்கு வந்து 2 பதில்கள் இருக்குது. இது 2ம் வந்து ஒன்னோட ஒன்று முரண்படுற விஷயங்களாக இருக்கலாம், அதை ஒன்னோட ஒன்று முரண்படக்கூடிய பதில்களாக இருக்கலாம். நான் 2ஐயும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இதோட விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பதில் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா கேப்டனாக அவர் சாதித்தது, அதுவும் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவர் கேப்டனாக இல்லை அப்படின்ற விஷயம் வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருந்தால் கூட, சுப்மன் கில் மாதிரி ஒரு பிளேயர் ஃப்யூச்சருக்கு வரும்போது அண்ட் ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்லை வந்து நம்ம எந்த விதத்துலையும் டவுட்டே பண்ணல. ஃபென்டாஸ்டிக்கான பிளேயர், அவரால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆட முடியும்னு அவர் காட்டியிருக்காரு, ரன் ஸ்கோர் பண்ண முடியும்னு காட்டியிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவருடைய கேப்டன்சியும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவருடைய ரன் ஸ்கோரிங் எபிலிட்டியும் பார்க்கும்போது ஓடிஐயில் நமக்கு இன்னமும் அதிக நம்பிக்கை வருது. ஏற்கனவே அவர் ப்ரூவ் பண்ண ஃபார்மேட் தான், பட் ஸ்டில் ஓடிஐயில் நமக்கு இன்னும் அதிக நம்பிக்கை வருது. அப்போ அவரை கேப்டன் ஆக்குறதுல எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. சுப்மன் கில் அஸ் கேப்டன் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சுப்மன் கில் தான் நமக்கு ஃபியூச்சர். ப்ராபப்ளி ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேப்டன்சி கிடச்சிருக்கலாமா வேணாமா அப்படின்றது ஒரு நல்ல டிஸ்கஷனாக இருந்திருக்கும். பட் அதை தாண்டி ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. அந்த ஆன்ஃபீல்ட் டெசிஷன்ஸ் இவங்க 2 பேர் சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும். பட் எனக்கு சுப்மன் கில் ஓடிஐ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இது ஒரு பதில். இதுக்கான முரண்படுற பதில் என்ன அப்படின்னா, சீனியர் பிளேயர்ஸுக்கான ரெஸ்பெக்டை இந்த மேனேஜ்மெண்ட் தரமாட்டேங்குதோ அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ ரோஹித் சர்மாவுடைய டெஸ்ட் கேப்டன்சி விலகல் அண்ட் அந்த இடத்த நிரப்புறதுக்கு சுப்மன் கில் வர்றது அது வேற கதை. ரோஹித் சர்மா as a டெஸ்ட் கேப்டன், அதுவும் வந்து ஹோம் டெஸ்ட் சீரீஸ் வந்து நியூசிலாண்டு கிட்ட தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு மாற்றம் நடக்கிறதுன்றதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் ஓடிஐ ஃபார்மேட்டில் ரோஹித் சர்மா ஒரு சூப்பரான பிளேயர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவர் வந்து ஓடிஐ ஃபார்மேட்டில் நிறைய ரன்களை அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான், கன்சிஸ்டண்ட்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். அட்லீஸ்ட் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அவருடைய கேமை மாற்றிக்கிட்டு, எனக்கு அதில் பர்சனலாக உடன்பாடு இல்லை. எதை சொல்கிறேன் அப்படின்னா, பவர் பிளேயில் 20 பால் 40 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகுறது. ரோஹித் சர்மா நின்று ஆடினார்னா 120 150 பெரிய ஸ்கோர் அடிப்பார். அப்படி அடித்தா கண்டிப்பாக இந்தியா ஜெயிக்கும். இந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் வந்து ஒரு சில நேரம் நமக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு சில நேரம் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. அந்த காரணத்தினால நான் அதில் வந்து எனக்கு அது பர்சனலி பிடிக்கல. பட் ஸ்டில் அவர் அந்த 20 பால் 40 கூட கன்சிஸ்டண்ட்டாக ஆடி தான் கொடுத்துட்டு இருந்தார். ஓடிஐ ஃபார்மேட்டில் ரோஹித் சர்மா as a பேட்ஸ்மேன் நமக்கு எந்த விதமான கேள்விகளுமே கிடையாது. அவ்வளோ நல்ல பேட்ஸ்மேன், டவுட்டே இல்லை. ரோஹித் சர்மா as கேப்டன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காரு. 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. ப்ராபப்ளி 2023 வேர்ல்ட் கப் ஃபைனலில் சில தவறுகள் as கேப்டன்சி இன் கேப்டன்சி அவர் செஞ்சார். மிக முக்கியமான விஷயம் வந்து அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பேட்டர்ன் வந்து முகமது சிராஜும் ஜஸ்பிரீத் பும்ராவும் ஓப்பன் பண்ணுவாங்க பவுலிங்கை. அண்ட் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பவுலராக சிராஜுக்கு பதிலாக வந்து முகமது ஷமி உள்ளே வருவார். அந்த மாதிரி வரும்போது ஷமிக்கும் செமையாக வந்து விக்கெட்ஸ்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு.
ஆனால் அந்த ஃபைனலில் ஷமியை வந்து நியூ பால் போட வச்சார். ஷமிக்கு பால் எக்கு தப்பாக ஸ்விங் ஆச்சு, பட் விக்கெட்ஸ் எதுவுமே கிடைக்கல. அங்கே ப்ராபப்ளி ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டாரோ அப்படின்ற ஃபீலிங் வருது. டாஸ் டெசிஷன் அது வேறு, பட் அது நம்ம கையில் கிடையாது. ஓவராலாக பார்க்கும்போது அந்த முக்கியமான விஷயம் விச் இஸ் அந்த ஒரு பவுலிங் சேஞ்ச், இது மட்டும்தான் கடைசி ஒரு 2.5 வருஷமாக கேப்டன்சியில் ரோஹித் சர்மா செஞ்ச தவறு. இதை தாண்டி கேப்டன்சியில் தவறு செஞ்சார் ஓடிஐ ஃபார்மேட்டில் நம்மளால் சொல்லவே முடியாது. டெஸ்ட் ஃபார்மேட் வேறு, அந்த டிஸ்கஷனுக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனால் ஓடிஐ ஃபார்மேட்டில் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சியும் அவருடைய பேட்டிங் மாதிரியே எந்தவித கேள்விகளும் எழுப்ப முடியாத அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு, எந்த டவுட்டுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த சீனியர் பிளேயருக்கான எக்ஸிட் எப்படி இருக்கணும்? ஒரு சீரீஸ் ஆஃப்டர் அவார்டு வின்னிங், ஆஃப்டர் ட்ரோஃபி வின்னிங், ஒரு டோர்னமெண்ட், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சீரீஸாவது அவர் கேப்டன் பண்ணணுமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த சீரீஸ் ரோஹித் சர்மா கேப்டன் பண்ணியிருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சீரீஸ் வந்து சுப்மன் கில் கேப்டன் பண்ணணுன்ற டெசிஷனை பிசிசிஐ எடுத்திருந்தா கூட ரோஹித் சர்மா வந்து இந்த டெசிஷனை கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல இருந்திருக்கணும். அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஃபார்மர் கிரிக்கெட்டரோ ஒரு சீனியர் கிரிக்கெட்டரோ, இன்னும் டீமில் இருக்கக்கூடிய டீம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு இருக்கிற ஒரு சீனியர் கிரிக்கெட்டரையோ இப்படி தான் நீங்கள் கௌரவிக்க முடியும். ஆனால் அதை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக பிளைண்ட் சைடு பண்ணிவிட்டு ரோஹித் சர்மா கிட்டேருந்து எந்த ஒரு வார்த்தை கூட வரல, சுப்மன் கில்லை கேப்டனாக நேம் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ இதில் ஒன்று முரண்படுற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோம், ரோஹித் சர்மா இந்த சீரிஸ் கேப்டன் பண்ணியிருக்கணும், ஆர் அட்லீஸ்ட் கேப்டன்சியை நான் வந்து சுப்மன் கில்லுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி கம்யூனிகேட்டாவது பண்ணியிருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் சுப்மன் கில் கேப்டன் ஆகிறது சரின்னு சொல்கிறோம். அப்படின்றப்ப இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, டிரான்சிஷன் பீரியடுன்றது எல்லா டீமுக்கும் வரும். இந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட், கௌதம் கம்பீர், அஜித் அகர்கருக்கு அடியில் இந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடிய முக்கியமான விஷயமே இந்த டிரான்சிஷன். அவங்களோட மைண்டில் இருக்கிறது, இவ்வளோ நாள் வந்து இந்த சீனியர் பிளேயர்ஸ் அவங்களோட கண்ட்ரோலில் வந்து இந்த டீம் இருந்துச்சு, இதை ஜூனியர் பிளேயர்ஸ் கண்ட்ரோலுக்கு மாற்றணும். இந்த சீனியர் பிளேயர்ஸ் டீம் விட்டு வெளியேறும் போது ஜூனியர் பிளேயர்ஸ் வந்து நீட்டாக அந்த இடத்த பிடிச்சி அப்படியே கண்டினியூ ஆகணும். ஏன்னா நிறைய டீம்ஸ் இதுக்கு முன்னாடி, இப்போ ஸ்ரீலங்கா எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கேயுமே இல்லை, ஒரு பாயிண்டில் கொடி கட்டி பறந்தாங்க. சங்கக்காரா மாதிரி, மயிலா ஜெயவர்தனை மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது அவங்க டாப் டீம். ஆனால் அவங்க எல்லாரும் வெளியேறினதுக்கப்புறம், அதுவும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் அவங்களோட ரிட்டையர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன் ஆஃப்டர் தி அதர் டே வந்துகிட்டே இருந்தப்ப, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட டேலண்ட்டே இல்லை, புதுசாக எந்த பிளேயரும் வந்து அவ்வளோ செமையாக ஆடலை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஏற்பட்டுச்சு. அதை அவாய்ட் பண்ண நினைக்கிறாங்க இந்தியா. வெல் அண்ட் குட், நல்ல விஷயம். அதே மாதிரி அவங்க இந்த டிரான்சிஷன் பீரியடில் முக்கியமான விஷயம் என்னவா பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு சீனியர் பிளேயர் எப்போ வெளியேறாரோ அப்போ தான் ஒரு ஜூனியர் பிளேயராக கேப்டன் ஆகும் அப்படின்னு பொறுத்துட்டு இருந்தா, சில நேரம் வந்து அந்த சீனியர் பிளேயர் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கும். அவங்க கண்ட்ரோல்லையே விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் நடக்காமலே போயிடும். அப்புறம் ஒரு பாயிண்டில் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும் போது அந்த கேப்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரியாக செட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான். இதை வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் எக்ஸாம்பிளாக இருந்தால் கூட நம்ம சிஎஸ்கேவோட கம்பேர் பண்ணலாம். இப்போ வரைக்கும் எம்எஸ் தோனி அந்த டீமில் ஆடிட்டே இருக்காருன்றதை பார்க்குறோம். ருத்ராஜ் கேக்வாட கேப்டனாக போட்டதுக்கு அப்புறமும் அவருக்கு அடியில் ஒரு பிளேயராக எம்எஸ் தோனி ஆடுறதை பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்துமே எம்எஸ் தோனியோட அந்த ஒரு லீடர்ஷிப் அப்படின்றத வந்து ருத்ராஜால் மீட் பண்ண முடியலையோ அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேருந்து டீமோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரைக்கும் நிறையா இருந்துச்சு. இப்போ புது கேப்டனுக்கே சிஎஸ்கே தேடுறாங்களோன்ற ஒரு ரூமர்ஸ்லாம் வர்ற அளவுக்கு வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. ஒரு சீனியர் பிளேயர், இப்போ எம்எஸ் தோனி நல்ல வேலை ஆக்சுவலி வந்து அவங்க இந்த டிரான்சிஷனை சிஎஸ்கே பண்ணாங்க, விச் இஸ் ருத்ராஜ் வந்து கேப்டனை நேம் பண்ணது. அதுக்கு முன்னாடி ஜடேஜாவை கேப்டனை நேம் பண்ணிட்டு திரும்ப அந்த கேப்டன்சி எம்எஸ் தோனிக்கு போனதை நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் சீரீஸ் வந்து திரும்ப எம்எஸ் தோனி கேப்டனாக ரெசியூம் பண்ணதான் நம்ம பார்த்தோம். இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து திடீர்னு எம்எஸ் தோனி அடுத்த சீசன் ஆடலைன்னு சொல்லும் போது யார் சிஎஸ்கேவுக்கு கேப்டன் பண்ண போகிறான்ற கேள்வி கண்டிப்பாக வரும். இப்போ வரைக்கும் ருத்ராஜ் கேக்வாடுன்ற பேர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் இதே இந்தியன் டீமுக்கு யோசிச்சு பாருங்க, ரோஹித் சர்மா கண்டினியூ ஆகிட்டே இருக்காரு, திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ரோஹித் சர்மா விலகிறாருன்னா அடுத்து யாரை கேப்டன் ஆகுறது அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக வரதான் செய்யும். அண்ட் வைஸ் கேப்டனாக சுப்மன் கில் ஆல்ரெடி வந்து அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இருந்துட்டாரு. அப்படின்றப்ப இப்போ அந்த வைஸ் கேப்டன்சிலேருந்து சுப்மன் கில் கேப்டன் ஆகிறாரு அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு டிரான்சிஷனை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஒரு லாஜிக் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. எனக்கு இந்த லாஜிக்கில் வந்து உடன்பாடு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக உடன்பாடு இருக்குது. ஒரு நல்ல விஷயமாக தான் நான் இதையே பார்க்குறேன். எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்றது தான். ஃபேன்ஸ் வந்து டீமை சப்போர்ட் பண்ணி ஆகணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இந்த மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபேன்ஸை வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு புது கேப்டன் சுப்மன் கில் மாதிரி ஒரு புது கேப்டன் வராரு, அவர் ஒரு சீரீஸ் வந்து லீட் பண்ணுறாருன்னா ஃபேன்ஸ் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்.
ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ட் ட்ரான்சிஷன் பண்ணும்போது ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் யாருமே வந்து இப்போ சுப்மன் கில்லுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. இதே பிரச்சனை மும்பை இந்தியன்ஸுக்கு நடந்துச்சு, இதே ரோஹித் சர்மாவோட நடந்துச்சு. ரோஹித் சர்மா கிட்டேருந்து ஃபோர்ஸபுளாக அந்த கேப்டன்சி வந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட போனதும் ஹர்திக் பாண்டியாவுக்கு சப்போர்ட்டே பண்ணல ஃபேன்ஸ் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சிச்சு. அது வந்து அந்த பிளேயர் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த கேப்டன் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த டீமே ஃபீல் பண்ணும். அண்ட் அதனால இன்னும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் சண்டைகள்லாம் ஏற்படுமான்னு கேட்டால் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான டிரான்சிஷனை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த சீனியர் பிளேயரை இன்வால்வ்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஃபேன்ஸுக்காகவாவது வந்து அந்த சீனியர் பிளேயரை நீங்கள் இன்வால்வ்டாக வச்சுக்கணும். இதுவே அடுத்து வர்ற கேப்டன் இவர் தான் அப்படின்றத ரோஹித் சர்மா அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே சுப்மன் கில்லுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அதை நீங்கள் பண்ணாத வரைக்கும், அந்த டிரான்சிஷன் அவ்வளோ ஸ்மூத்தாக நடக்காத வரைக்கும், அது அவுட் ரைட்டாக ரோஹித் சர்மா வந்து ஒரு வீடியோவில் பேசணும் அப்படின்றது கூட இல்லை, அட்லீஸ்ட் அந்த டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக நடக்கணும். அப்படி அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தாக நடக்காத வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. இந்த பர்டிகுலர் கோச் அண்ட் செலக்டர் காம்பினேஷனில் சீனியர் பிளேயர்ஸுக்கான மதிப்பு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றது ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுறது 100க்கு 100 உண்மை. சீனியர் பிளேயருக்கான ரெஸ்பெக்டை வந்து இவங்க கொடுக்கலன்றது 100% உண்மை. இவங்க டிரான்சிஷன் பீரியடில் இந்த டீம் நல்லா போகணுன்ற நல்ல எண்ணத்தில் தான் அதை பண்ணுறாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அதில் கூட ஒரு சீனியர் பிளேயரை நீங்கள் மதிக்காமல் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சீங்கன்னா மேலே மேலே பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது ஒன்று. இன்னொரு பக்கம் அப்படியே உங்களுக்கு டிரான்சிஷன் பீரியட் நல்ல எண்ணம்னு இருந்தால் சில பிளேயர்ஸை அவுட் ஆஃப் ஃபேவரேட்டிசம் சூஸ் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, ஒரு ஹர்ஷித் ராணா மாதிரி, அதை பண்ணும்போது டிரான்சிஷன் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த கோச்சுக்கும் இந்த செலக்டருக்கும் என்ன வேணும்? இந்த கோச்சுக்கும் இந்த செலக்டருக்கும் ஏன் சில பிளேயர்ஸ் மேலே அதிக நம்பிக்கையும், ஏன் இந்த சில பிளேயர்ஸ் மேலே அதிக ஒரு விருப்பமும் இருக்குது, ஏன் சில பிளேயர்ஸ் மேலே இல்லை? அதுலேயும் முக்கியமாக ஏன் இந்த சீனியர் பிளேயர்ஸ் மேலே கம்ப்ளீட்டாக இல்லை? ஏன்னா விராட் கோலி ட்ரீட் பண்ண விதமாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவை ட்ரீட் பண்ண விதமாக இருக்கட்டும், டெஸ்ட்லேருந்து இந்த ரெண்டு பிளேயர்ஸும் வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக T20 கிரிக்கெட்லேருந்து அவங்களா வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க ஒருவேளை T20 கிரிக்கெட்டும் ஆடிட்டு இருந்தால் இந்த பிரச்சனை இன்னும் அதிகம் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபார்மேட்லேருந்து அவங்க வெளியேற்றப்பட்டிருப்பாங்க. இப்போ ODI ஃபார்மேட். நம்ம இவ்வளோ நேரம் வந்து ரோஹித் சர்மா எவ்வளோ சூப்பரான ஒரு பிளேயர்லாம் பேசணும். விராட் கோலி ODI ஃபார்மேட்டில் கோட், அவரை மாதிரி ஒரு பிளேயரே கிடையாது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஒரே ஒரு பிளேயரை சூஸ் பண்ணணும்னா அது விராட் கோலி தான். அன்டவுட்டட்லி யாராக இருந்தாலும் எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ODI ஃபார்மேட்டில் அவருடைய பேரை வந்து நிலைநாட்டியிருக்காரு. ODIனாலே விராட் கோலின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு பிளேயர். இப்போ அவருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து ODI சீரீஸில் வந்து விராட் கோலியோட இடம் என்னவா இருக்க போகுது? இந்த மேனேஜ்மெண்ட் வந்து 2027 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே இந்த ரெண்டு பிளேயர்ஸையும், அதுலேயும் முக்கியமாக விராட் கோலியை வெளியே அனுப்ப போகிறாங்களா இல்லையா? இந்த கேள்வியும் ஃபேன்ஸ் மனசில் வருது. அதுவும் ரொம்ப வாஸ்தவமான கேள்வி தான். ஸோ ஓவராலாக நான் சொல்லிக்கிற விஷயம் வந்து, டிரான்சிஷனுக்காக சுப்மன் கில்லை கேப்டனாக போட்டதில் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த பிளேயர்ஸை, உங்களுடைய சீனியர் பிளேயர்ஸை ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்ன தான் டிரான்சிஷன், யங் பிளேயர்ஸ் முக்கியம், இந்தியன் டீம் முக்கியம் அப்படின்லாம் நீங்கள் வெளியே சொன்னாலும், நீங்கள் வந்து ஹர்ஷித் ராணா மாதிரி ஃபேவரேட்டிசம் பார்த்து சில பிளேயர்ஸை எடுத்துகிட்டு அதே நேரத்தில் இந்த சீனியர் கிரிக்கெட்டர்ஸுக்கு தேவையான ரெஸ்பெக்டை கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் டீமுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற வாதமும் ஈடுபடாமல் போகும் அப்படின்றது தான். இதுதான் நம்மளுடைய பார்வை. இந்த சீரீஸோடைய ஸ்குவாடை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த பேட்டிங்கை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. பவுலிங்கில் அந்தளவுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை. அது ஒரு பக்கம். இந்த பர்டிகுலர் கோச்சும் அவருடைய ஸ்டைலும் வந்து அதிக பேட்ஸ்மேனை டீமில், அதிக ஆல்ரவுண்டர்ஸ் டீமில் எடுக்கிறது, அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்யுமா இந்த பர்டிகுலர் ஸ்குவாடை வச்சு அப்படின்றத பார்க்கும்போதும் நமக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. அதுலேயும் நமக்கு பெருசாக வந்து நம்பிக்கை வரமாட்டேங்குது. இது ரெண்டாவது. அண்ட் மூணாவது விஷயம், சீனியர் பிளேயர்ஸை சரியாக இவங்க வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்றது உண்மை. அப்படி இருக்கும்போது ஒரு டிரான்சிஷன் நடந்திருக்கு. கேப்டன்சிக்கு சுப்மன் கில் வந்திருக்காரு. சுப்மன் கில் ஆஸ் கேப்டன் இந்த சீரீஸில் எடுபடுமா எடுபடாதான்னு என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எடுபடும். ஆனால் அந்த சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் மேலே நீங்கள் ரெஸ்பெக்ட் வச்சே ஆகணும். அதுதான் வந்து ப்ராபப்ளி நெக்ஸ்ட் 1 இயருக்கு உங்களுடைய சக்ஸஸை டிசைட் பண்ண போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2025 தான் இருக்கும், 2027 தான் வேர்ல்டு கப். 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் இந்த சீனியர் பிளேயர்ஸுக்கு தேவையான ரெஸ்பெக்டை கொடுங்க. 2027 வேர்ல்டு கப் அவங்க ஆடி முடிச்சுட்டு அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும். இப்போ 2027 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமும் இந்த பிளேயர்ஸ் வந்து நாங்கள் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியல, ஆனால் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நீங்கள் அப்போ கால் எடுங்க, இவங்களை டீம் விட்டு விலக்கி வைக்கலாம். ஆனால் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்ப
ரீசெண்டாக நடந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட லீடிங் ரன் ஸ்கோரராக விராட் கோலி இருக்காரு. ரீசெண்டாக நடந்த டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஓடிஐ சீரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஸ்டார்ட்ஸை ஓப்பனிங் பெர்ஃபார்மன்ஸை வந்து ரோஹித் சர்மா பேட்டிங்கில் டெலிவர் பண்ணியிருக்காருன்னு இருக்கும்போது இப்படி இருக்கிற பேட்ஸ்மேனை நீங்கள் டீமை விட்டு விலக்கி வைக்கிறதுக்கான கான்ஸ்பிரசி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்குது. ஸோ ஆஸ் கிரிக்கெட் ஃபேன்ஸ் இந்த ஸ்குவாடை வந்து 10க்கு ஒரு 6 தான் நான் ரேட் பண்ணுவேன். அதோடைய பவுலிங் டெப்த்னாலையும் இந்த சீனியர் பிளேயர்ஸ் கொஸ்டின்னாலையும் அண்ட் இந்த சீரீஸை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா 10க்கு அதுக்கும் நான் 6 தான் கொடுப்பேன். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே சுப்மன் கில்லோட ஃபால்ட் கிடையாது. நான் சுப்மன் கில்லை 100% சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? ரோஹித் சர்மா விராட் கோலியை ட்ரீட் பண்ணுற விதம் சரியா தவறா? சுப்மன் கில் அஸ் கேப்டன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ரொம்ப முக்கியமான கேள்வி, ஹர்ஷித் ராணா என்ன செய்கிறாருன்னு டீமில் இருக்காரு, இதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் until then please like, share and subscribe. Keep supporting Let's Sport. Thank you.